ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58 டேஸ் ரோட் மேப். அதாவது உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 58 டேஸ் தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக 58 டேஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் வரும். அண்ட் இன்பிட்வீன் உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கலில் வேஸ்ட் ஆகிடும். அப்போ நம்ம மினிமமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15 டேஸ் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கான ஒரு நாள். இந்த 58 டேஸை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு எஃபெக்டிவாக கொண்டு போகலை அப்படின்னா தயவுசெய்து இனிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஏன் அப்படின்னா டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 2 மந்த்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மார்க்ஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கிடும். ஏன்னா தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே படிச்சிருந்தாலும் இந்த 2 மந்த்ஸ் அப்படிங்கிறது தான் உங்கள் மார்க்கை டிசைட் பண்ணக்கூடிய மந்த்ஸு. ஆனால் இந்த 2 மந்த்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மினிமம் வந்து இந்த டைம் இந்த 2 மந்த்ஸில் மினிமம் வந்து 5 ஹவர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டடி இருக்கணும். 5 ஹவர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டடின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் இருக்குன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து படிக்கிறது மட்டும்தான் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயும் படிக்கணும். ஸ்கூலில் ஜாலியாக விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்கூல் அண்டு ஹவுஸ் ரெண்டுலேயும் சேர்த்து 5 ஹவர்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்டடீஸ் இருக்கணும். எஃபெக்டிவ் ஸ்டடினா பிரேக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாள் கரெக்டாக அந்த தெளிவாக படிச்சிங்களோ அது பேர் தான் எஃபெக்டிவ் ஸ்டடீஸ். அந்த டைம் வந்து மினிமம் 5 ஹவர்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். இன்னும் இப்போ இந்த ஸ்கூலில் போய் விளையாண்டுருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 2 மந்த்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஆல்ரெடி 4 மந்த்ஸ் பிளான் அண்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 2 ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க. ஃபஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன். இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷனை நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் உங்கள் எக்ஸாமை ரைட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் வச்சு நீங்கள் எந்த பார்ட்டில் வீக்காக இருக்கீங்க அண்ட் வந்து எந்தெந்த பார்ட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம்னு நீங்கள் இந்த மந்த் ஜனவரி மந்த்தை ரிவிஷனுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டை பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி எந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போகிறீங்களோ அது இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் முக்கியமாக பிஒய்க்யூஸ் அண்ட் ஆஃப் இயர்லி கொஷின் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு கொஷின்ஸை ஒரு தடவை பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில 1 மார்க்ஸ் க்ரியேட்டிவாக கேட்டிருப்பாங்க. அந்த 1 மார்க்ஸில் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து மேக்ஸில் வந்து 5 மார்க்லேயோ இல்லை 2 மார்க் 3 மார்க்லேயோ கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கொஷின்ஸ்லாம் ஆஃப் இயர்லி கொஷின்ஸ் அண்ட் ரிவிஷன் கொஷின்ஸில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கொஷின் பப்ளிக்காக வரக்க சான்சஸ் கம்மியாக இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆஃப் இயர்லி அண்டு ரிவிஷன் எக்ஸாம் பேப்பர்ஸை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணணும். அண்ட் பிஒய்க்யூ பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு கூடிய பேப்பர்ஸையும் நீங்கள் ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணணும். எதுக்காக? ரிவிஷன் பர்பஸ்க்காக. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொங்கல் லீவெல்லாம் வரும் இல்லையா, இந்த லீவ் டைமில் புக் இன்சைட் கொஷின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புக் இன்சைட் கொஷின்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் விட்டுருங்க. நீங்கள் அதில் மார்க் வாங்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் புக் பேக் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? நமக்கு அதில் மார்க் தேவையில்லை. ஆனால் வந்து பிசிஎம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ நம்ம எப்படி எங்கெல்லாம் புக் இன்சைட் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். அதனால் ஒரு 60% ஆஃப் சிலபஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். மீதி ஒரு 40% ஆஃப் சிலபஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜனவரி மந்த் இருக்கு இல்லையா, இந்த ஜனவரி மந்த் என்ன தான் ரிவிஷன் எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் ஜனவரி மந்தில் உங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்கவர்டு சிலபஸ், அதாவது நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பொங்கல் லீவுலாம் வரும் இல்லையா, அப்போ வந்து சிலபஸை முடிக்க பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடையாது. இந்த 2 மந்த்ஸ் இருக்குது அப்படிங்கிற நினச்சிக்காதீங்க. அதுக்கு வந்து கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் வளரேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது
ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? நான் ஸ்டூடெண்ட்ஸ் 1 சொன்னல ரிவிஷனு, அதை வந்து நீங்கள் பிப்ரவரி தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஜனவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் அதாவது சிலபஸ் கம்ப்ளீஷனுக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடணும். அதுக்கு மேலே டைம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிப்ரவரியில் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும். இப்போது அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிப்ரவரி டைமில் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் போர்ஷனாச்சு பப்ளிக் முன்னாடி எழுதியிருந்தால் மட்டும்தான் பப்ளிக்கு ஓடி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எந்த ஒரு எக்ஸாமும் எழுதாமல் கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதாதீங்க. நிறைய பேர் நான் பார்ப்பேன், ரிவிஷன் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், இந்த எந்த ஒரு எக்ஸாமுமே எழுத மாட்டாங்க. அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இல்லாமல் இன்னொரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் நல்லதுக்கு தான் இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாமே எழுதுங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நாம் பப்ளிக் எக்ஸாமில் கரெக்டாக வந்து பண்ணால் டைம் மேனேஜ்மெண்ட்டோட அந்த எக்ஸாமை முடிக்க முடியும். இல்லைன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அதனால் எல்லா எக்ஸாம்ஸையும் அட்டெண்ட் பண்ணுங்கள். இப்போது தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நான் இது வரைக்கும் நான் புக்கே தொட்டதில்லை, இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் எல்லாத்துக்குமே எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி போட்டேன். பட் நிறையா பேர் என்கிட்ட ஹாஃப் இயர்லி வந்துச்சு, நியூ இயர் வந்துருச்சு ப்ரோ, இப்போ நான் வந்து படிக்க ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, 2 months பிளான் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம் எழுதிருப்பீங்க. ஏதோ அங்கங்கே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போது நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போது நீங்கள் இந்த 2 மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத படிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு சில ஈஸி சாப்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஈஸி சாப்டர்ஸை கவர் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து 7 சாப்டர்ஸ், 1, 2, 3, 4, 8, 11, 12. இந்த 7 சாப்டர்ஸ் வந்து வெரி வெரி ஈஸி சாப்டர்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கு கம்ப்ளீட்டாக படிக்கணும். சப்போஸ் இந்த 7 சாப்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, இந்த 7 சாப்டர் இல்லாத இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து 5th சாப்டர், 6th சாப்டர், 9th சாப்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சும்மா தெரிஞ்ச சாப்டர்லேயே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மேட்ரிக்ஸ் தெரியும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் பார்த்தாலும் நீங்கள் என்ன படிக்கலாம், 9th சாப்டர் படிக்கலாம், இல்லைனா 10th சாப்டர் படிக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த கொடுத்துக்கக்கூடிய அந்த செட்டில் நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த 6 சாப்டர் முடிச்சிடணும். சப்போஸ் இந்த 6 சாப்டர் நீங்கள் ஆல்ரெடி 3 சாப்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 சாப்டர் எடுத்து நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொடுத்துக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கணும். 5.2 அந்த சர்க்கிள், எலிப்ஸு, பேரபோலா அந்த சம்ஸு, அண்ட் 5.5 வேர்ட் ப்ராப்ளம், அண்ட் 6.7 வந்து பார்த்தீங்கன்னா அது 3 மாடல் கொஷின் இருக்கும் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு 7.1 அண்ட் 7.2 அண்ட் 7.8 அண்ட் 10.8 வேர்டு ப்ராப்ளம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி சம், sin alpha plus beta, sin alpha minus beta, cos alpha plus beta, cos alpha minus beta, and altitudes of triangle are concurrent. இந்த கொஷின்ஸை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் 80+ மேலே மேக்ஸ் எழுதிடலாம். ஓகேங்களா? 80+ மேலே எழுதிடலாம். ஆனால் நீங்கள் சேஃபர் ஜோனுக்கு சப்போஸ் நான் கூட முன்னாடி சொன்ன 7 சாப்டர் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சாப்டர் படிச்சுக்கோங்க. அதிகமாக படிக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே மார்க் அப்படிங்கிறது லூஸ் ஆகாது, நமக்கு மார்க் அதிகமாகும். ஓகேங்களா? எப்பவுமே கம்மியாக படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான் யாருக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகாது. என்ன அப்படின்னா வால்யூம் 1 இருக்கக்கூடிய ஃபுல்லாக 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுக்கோங்க. வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது 2 வால்யூம்க்கு, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் சென்டமே வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மார்க் கம்மியாகும். பட் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சென்டம் உறுதி. கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஆர்கானிக் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், அண்ட் 100% ஷியோர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3rd 4 படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் படிச்சுக்கோங்க. அப்போ இன்ஆர்கானிக் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ஃபிசிக்கலில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 படிச்சிருப்பீங்க. சப்போஸ் 9 படிக்காமல் இருந்தீங்கன்னா 9 படிச்சுக்கோங்க. இந்த 4 சாப்டர் படிச்சுக்கோங்க. அண்ட் ஆர்கானிக்கில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் நினைக்கக்கூடிய பார்ட் வந்து 12th லெசன், 13 லெசன். அந்த 2 லெசன் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 11, 14, 15 ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12, 13 படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாக படிங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லியிருக்க அந்த பிளான் வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக படிங்க. ஓகேங்களா? இதே பிளானை வச்சு உட்காந்து ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதுவே திரும்ப திரும்ப படிக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கோங்க. எப்பவுமே அதிகமாக படிக்கும்போது தான் நம்ம வந்து பார்த்தா அதிகமாக நம்மளுக்கு தெரியும், நாலேஜ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, ப்ரோ இப்போ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி சொன்ன மாதிரி பயாலஜி சொல்லு ப்ரோ அப்படின்னா, பயாலஜிக்கு வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டேங்க. அதாவது நான் வந்து எல்லா கொஷின்ஸுமே படித்தேன். பட் இருந்தாலும் எனக்கு பப்ளிக்காக பயமாக இருந்தது. ஏன் அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் எடுக்கலாம். உங்களை வந்து மாட்டி விடணும். அதாவது இப்போ 90 மார்க்குக்கு 45 மார்க்கு நல்லா படிக்கிறவனே 45 மார்க்கு எடுக்கிற அளவுக்கு கூட கொஷின் பேப்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நானே வந்து பயந்துட்டு இருந்தேன். எப்படி கொஷின் பேப்பர் வருமோ எல்லாமே படித்தேன். பட் இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் போனீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பயாலஜி அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிச்சிருக்கணும். இல்லை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்தால் ஓகே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். கஷ்டமாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃப்பு தான். நான் ஃபஸ்ட்லேருந்து பயாலஜி சொல்லிட்டேன். பயாலஜி அப்படிங்கிறதே கஷ்டமான சப்ஜெக்ட் தான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க அப்படின்னு. பட் மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 90% ஆஃப் த பீப்புள்ஸ் கிட்ட இப்போ இருக்கும். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த வீடியோ முடித்த உடனே அந்த இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் எதுக்கு இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பீங்க, என்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் நான் ரிப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீங்களும் உங்கள் இந்த 2 மாதத்துக்கு இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. நானும் இனிமேல் அப்லோட் பண்ண மாட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த ஸ்க்ரீன் டைமுடைய ஃப்ரீக்குவன்சியை வந்து கம்மி பண்ணுங்கள். இப்போது நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது அப்படின்னா அதை வந்து 10 மினிட்ஸ் கொண்டு வந்துடுங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே 5 ஹார்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த 2 மந்த்ஸுக்கு. இந்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் லீவ் இருக்கும். மினிமம் 3 மந்த்ஸ் ஆச்சு லீவ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட் இப்போ ஸ்டடீஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாவே உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.